Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம no makeup look பார்க்க போறோம். Minimal and affordable ஆன products வச்சு இந்த look நான் எப்படி கிரியேட் பண்ணேன்றது இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. So first is the face wash. Obviously face wash பண்ணதுக்கு அப்புறம் டோனர் இருந்தா டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா நீங்க ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட excess oil secretion and excessive dirt வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். And next step is the moisturizer. நான் Biotique ஓட Bio Nectar moisturizer யூஸ் பண்ணியிருக்கேன். All skin typesனு எழுதியிருக்கு. Mostly it is useful for dry skin people. போட்ட உடனே கொஞ்சம் பிசுபிசுப்பு இருக்கும். அதுக்கப்புறம் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் செட்டில் ஆகிடும். Next is applying a lip balm. It is as important as moisturizing your face. So lipstick போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா lip balm apply பண்ணிக்கோங்க. And sunscreen application. இது போடாம தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க guys. நான் யூஸ் பண்ணுறது வந்து லோட்டஸோட sunscreen. ஸோ இது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க மாய்ஸ்சரைசர் போடாமல் யூஸ் பண்ணாதீங்க. இல்லைன்னா இது போடும்போது உங்களுக்கு ஒரு ஒயிட் ஃப்ளேக்ஸ் மாதிரி வரும். ஸோ எப்போவுமே சன்ஸ்க்ரீன் போடுறீங்கன்னா டேப்பிங் மோஷனில் பண்ணுங்கள். அப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த ஒயிட்டாக அந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி வரும். ஸோ வந்து அப்படி டேப் பண்ணி தான் எப்போவுமே சன்ஸ்க்ரீன் போடணும். இல்லைன்னா இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்கள் கையோடு வந்துடும். ஸோ சன்ஸ்க்ரீன் போடுறது யூஸே இல்லாமல் போயிடும். நான் லாக்மியோட இன்விசிபிள் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிபி க்ரீம் இல்லை சிசி க்ரீமோ இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு மினிமலான கவரேஜ் தான் கொடுக்கும். ஸோ ஃபுல் கவரேஜ் கொடுத்துட்டு நம்ம எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல. ஸோ தட் இஸ் வாட் வி வாண்ட் இன் எவ்ரிடே லுக், மினிமல் கவரேஜ். நெக் ரீஜனையும் கவர் பண்ண மறக்காதீங்க. இல்லைன்னா ஃபேஸ்க்கும் நெக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா ஸ்குவீஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் டேப் பண்ணுங்கள். ஐப்ரோ பென்சில் வச்சு இந்த ஐப்ரோஸை லைட்டாக ஃபில்லிங் பண்ணுங்கள். ஓவர் அவுட்லைன் வரையாதீங்க. அப்படி வரைஞ்சிங்கன்னா ஐப்ரோஸ் மட்டும் ஆப்வியஸாக தெரியும் மினிமல் மேக்கப் போட்டிருக்கும்போது. நான் இங்கே நியூட் கலர்டு ஐ ஷேடோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் கண்ணுக்கு மேலே அந்த ஒயிட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக போடுறேன். ஸோ ஜஸ்ட் மைல்டு கலர், ரொம்ப கலர்ஃபுல்லான ஐ ஷேடோ எடுக்காதீங்க. ஸோ ஐ ஷேடோ போட்ட உடனே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இந்த சைடு கண்ணுக்கும் அந்த சைடு கண்ணுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வேஸ்லின் இல்லைன்னா லிப் பாம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐலாஷஸ்குள்ளே அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் இந்த மஸ்காரா போடும்போது அந்த அழகான கர்வ் வரும். நீங்கள் மஸ்காரா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் வேஸ்லின் போட்டுட்டு பண்ணிங்கன்னா. ஸோ ஐ மேக்கப்புக்கு வந்து மெயினாக தேவையானது வந்து ஐப்ரோஸ் அண்ட் மஸ்காரா. இந்த 2 ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எனக்கு அந்த அளவுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் கன்சீலர் யூஸ் பண்ணல. டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்க வந்து அண்டர் ஐயில் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன். நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். லாக்மியோட 925 நியூட் ஷேட். ஸோ ஃபஸ்ட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் பாம் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுங்க. அப்போ தான் திட்டாக வராது. ரொம்ப டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நியூட் கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். காம்பேக்ட் வந்து ஃபவுண்டேஷன் போட்ட உடனே முன்னாடியே போட வேண்டியது. நான் போட மறந்துட்டேன். அதனால் லாஸ்ட்டாக ஒரு காம்பேக்ட் வச்சு ஒரு ஃபைனல் டச்சப் கொடுக்குறேன். டடா! ஸோ
ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் த காஜல் அப்ளிகேஷன். நான் இது லாஸ்ட்டு போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, எல்லாருக்கும் காஜல் அப்ளை பண்ணிவிட்டு ஹோல் டே இருக்கிறதுக்கு அவ்வளோ விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அது ஸ்மட்ச் ஆகும்னு சொல்லிட்டு எல்லோரும் போட மாட்டாங்க. பட் எனக்கு பர்சனலாக காஜல் அப்ளை பண்ணுறது பிடிக்கும். ஸ்மட்ச் ஆனால் கூட நான் அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி அப்ளை பண்ணுவேன். ஸோ நான் வந்து இப்போது லாஸ்ட்டாக காஜல் அப்ளை பண்ணுறேன். யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, அதனால நான் திரும்பி பார்த்தேன். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சல்வார் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பொட்டு போடுங்க. அது உங்கள் பியூட்டி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிடும். அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுறலான்னு நினச்சேன். ஸோ ஆயில் போட்டதுனால ஹேர் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால என்னோடய ஃபேவரெட் கொண்டைக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். Ta-da! And yes, I'm ready to go out now. Bye guys. That's all guys. So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.